guys, welcome back to my channel. இன்னைக்கு hairstyle video தான் பார்க்க போறோம் and kurtisக்கு salwarக்கெல்லாம் ரொம்ப ஆப்டா பொருந்தக்கூடிய கியூட்டான and at the same time ரொம்ப ஈஸியா சிம்பிளா இருக்கக்கூடிய hairstyles வந்துட்டு இன்னைக்கு வீடியோல காமிக்க போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனல் subscribe பண்ணாம பார்த்திருக்கீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எப்பவுமே இந்த சேனல்ல இருந்துட்டே இருக்கும் and பக்கத்துல notification bell button இருக்கும். அதையும் press பண்ணிக்கோங்க. அதை press பண்ணீங்கன்னா மட்டுமே உங்களுக்கு இந்த சேனல்ல போடுற நியூ அப்லோட்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைலுக்கு நீங்கள் சென்டரில் உச்சி எடுத்துக்கோங்க. சென்டர் பார்ட்டிஷன் பண்ணிவிட்டு உச்சிலேருந்து ஒரு 1/2 inch வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஹேரை வந்து புல் பண்ணிக்கோங்க. 1/2 inch கேப்பில் இருக்கிற ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஒரு சின்ன செக்ஷன் ஆஃப் ஹேர் மட்டும் ஃப்ரண்ட்டில் புல் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைடும் அதே மாதிரி புல் பண்ணிக்கோங்க. புல் பண்ணிவிட்டு அண்ட் அது முடிஞ்ச இடத்துல இருந்து காது வரைக்கும் இருக்கிற ஹேர் எல்லாமே வந்து இந்த மாதிரி எடுத்து நீங்கள் ட்விஸ்ட் பண்ணி நல்லா கை வச்சே ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்விஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரண்ட்டில் புல் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு நீங்கள் நம்ம பின்னாடி வந்து யூபின் வச்சு செக்யூர் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு சைட்லேயும் நம்ம அதே மாதிரி பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கிறோம். ட்விஸ்ட் பண்ணிவிட்டு பின்னாடி இழுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி புல் பண்ணி விட்டுக்கிறோம். ஃப்ரண்ட்டில் ஹேரை புல் பண்ணிவிட்டு பின்னாடி வந்துட்டு செக்யூர் பண்ணிக்கிறோம். அண்டு நீங்கள் ஹேர் பின் போடும்போது க்ராஸில் போடுங்க. ஸோ தட் உங்களுக்கு அது கரெக்டாக நிற்கும், செக்யூர்டாக இருக்கும். இப்போ முன்னாடி இழுத்து விட்டுருக்கிற முடியை வந்து நான் என்னோட விரல்லையே இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஒரு 10-15 செகண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு விட்டுங்க. கொஞ்சம் உங்களுக்கு லைட் கேர்ள்ஸ் மாதிரி இருக்கும். நீங்கள் தனியாக கலர் வச்சு இப்போ செகண்ட் ஹேர் ஸ்டைல் போயிடலாம். செகண்ட் ஹேர் ஸ்டைலுக்கு வந்துட்டு நான் இப்போ சைட் பார்ட்டிஷன் எடுக்க போகிறோம். சைட் பார்ட்டிஷனுக்கு நம்ம ஐப்ரோஸோட மிட் லென்த்தில் இருந்து பிரிச்சுக்க போகிறோம். பிரிச்சுட்டு நம்ம இந்த சைட் ஆஃப் ஹேரில் காது வரைக்கும் இருக்கிற ஹேர் வந்துட்டு எடுத்து நம்ம ஃப்ரண்ட்ல தனியாக போட்டுக்கலாம். அண்ட் பின்னாடி இருக்கிற ஹேர் அப்படியே இருக்கட்டும். இதை தனியாக செக்யூர் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம காது பின்னாடி, ஸோ ஃப்ரண்ட்ல தனியாக போட்டிருக்கோம்ல, அதுக்கு பின்னாடி வர ஹேர் எல்லாமே நான் இப்போ எடுக்கிற மாதிரியே எடுத்து பேக் ஹோம் பண்ணிக்கோங்க. நல்லா பேக் ஹோம் பண்ணிட்டு நம்ம ட்விஸ்ட் பண்ணி ஃப்ரண்ட்டில் லைட்டாக புஷ் பண்ணி நம்ம ஹேர் பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கலாம். செக்யூர் பண்ணிவிட்டு இப்போ இது அப்படியே இருக்கட்டும். நம்ம ஃப்ரண்ட்டில் ஒரு செக்ஷன் பிரித்து எடுத்துருக்கோம்ல, அதை இப்போ திரும்பவும் எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம சைட் பார்ட்டிஷன் எடுத்துருக்கோம்ல, ஸோ அந்த இடத்துல இருந்து ஒரு 1/2 inch டிஸ்டன்ஸில் இருந்து இருக்கிற ஹேரை அப்படியே பின்னாடி வரைக்கும் எடுங்க. பின்னாடி வரைக்கும் எடுத்து ஃப்ரண்ட்டில் புல் பண்ணி நான் பண்ணுற மாதிரி நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. டைட்டாக ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே பின்னாடி எடுத்து அதை மட்டும் வந்து யூபின் வச்சு செக்யூர் பண்ணிக்க போகிறோம். அண்ட் இப்போது பண்ணியிருக்கிற அதே மெத்தட் தான் இதில் இருந்து நம்ம காது வரைக்கும் பண்ண போகிறோம். அண்ட் விட்ட இடத்துலேருந்தே அடுத்த ஒரு 1/2 inch டிஸ்டன்ஸில் வர ஹேர் அதே மாதிரி சென்டர் வரைக்கும் எடுத்து நல்லா ட்விஸ்ட் பண்ணி பின்னாடி இழுத்து கொஞ்சமாக புஷ் பண்ணி அதையும் வந்துட்டு யூபின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. சேம் ப்ராசஸ் வந்துட்டு நம்ம காது வரைக்கும் அதே மாதிரியே பண்ணிக்கலாம். இதை இப்படியே நம்ம ஃப்ரீ ஹேர் மாதிரியும் விடலாம். இல்லை நீங்கள் ஒரு சைட் போனி போடலாம். இல்லை சைட் போனி இல்லாமல் நீங்கள் லைட்டாக கொஞ்சம் பின்னல் மாதிரி போட்டும் விடலாம். எல்லாமே உங்களுக்கு சல்வாருக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் இப்போ நம்ம தேர்ட் ஹேர் ஸ்டைல் போயிடலாம். தேர்ட் ஹேர் ஸ்டைலும் கொஞ்சம் செகண்ட் ஹேர் ஸ்டைல் மாதிரி தான் வரும். பட் நம்ம தனியாக காது வரைக்கும் பிரித்தோம்ல, அந்த மாதிரி ஹேர் எதுவுமே தனியாக செக்ஷன் பண்ணலை. சைட் பார்ட்டிஷன் பண்ணுறோம். பண்ணிவிட்டு அதில் இருந்து நான் பண்ண அதே ப்ராசஸில் ஒரு 1/2 inch டிஸ்டன்ஸில் நீங்கள் எடுத்து ட்விஸ்ட் பண்ணி பின்னாடி வந்து நம்ம யூபின் வச்சு செக்யூர் பண்ணிக்க போகிறோம். அண்ட் இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ணுறோம், ஃப்ரண்ட்லேருந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். ஐ மீன் லென்த் வந்துட்டு கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். உள்ளே வந்துட்டு நீங்கள் எடுக்க சைடில் வந்துட்டு போக போக அதோட கொஞ்சமாக ஒரு 1/2 inch, ஒரு 1/4 inchலேருந்து ஒரு 1/2 inch வரைக்கும் கொஞ்சம் லென்த்து ஜாஸ்தி எடுத்து நீங்கள் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு சைடில் பார்க்கும்போது ஒரு ஸ்லாண்டிங் லைன் மாதிரி உங்களுக்கு தெரியும். அது ரொம்பவே அழகாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி நல்லா ட்விஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்து புஷ் பண்ணி தனித்தனியாக யூபின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. காது வரைக்கும் அதே ப்ராசஸ் தான் நம்ம பண்ண போகிறோம்.
இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக டெயில் கோம் வேணும்னு அவசியம் இல்லை, கை வச்சே பண்ணிடலாம். உங்களுக்கு அதுவும் வந்துட்டு ஈஸியாக தான் இருக்கும், பண்ணும்போது உங்களுக்கே ஈஸியாக வந்துடும். அண்ட் அதே ப்ராசஸ் தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் ட்விஸ்ட் பண்ணி ஒரு ஸ்டெப்பாக நீங்கள் போட போகிறீங்க. சைட்லேருந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த சைடில் என்ன பண்ணமோ அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் வந்து பண்ண போகிறோம். அண்ட் சேம் ப்ராசஸ் தான், நல்லா ட்விஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் புஷ் பண்ணி நீங்கள் தனியாக ஹேர் பின் வச்சு செக்யூர் பண்ணிக்க போகிறீங்க. அதே காது அளவு வரைக்கும் பண்ண போகிறீங்க. 2 சைடும் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் காது பக்கத்துலேருந்து கொஞ்சமாக முடி எடுத்து நீங்கள் இழுத்து விட்டுக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு அது அப்படியே ஃப்ளாட்டாக இல்லாமல் இருக்கும். அண்ட் இந்த ஹேர் ஸ்டைலுமே நீங்கள் இதே மாதிரி ஃப்ரீயாக விட்டுட்டு போனீங்கன்னாவே பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் கீழே வேறு ஏதாவது ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ணுறீங்கனாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து 4th ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம். 4th ஹேர் ஸ்டைலுக்கு சென்டர் பார்ட்டிஷன் எடுத்துக்கிறோம். சென்டரில் உச்சி எடுத்து 2 சைடும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம வந்து காது வரைக்கும் இருக்கிற ஹேர் வந்து 2 சைட்லேயுமே தனியாக செக்ஷன் பண்ணி எடுத்துக்க போகிறோம். மிடில் இருந்து உச்சியோட மிடில் இருந்து காது வரைக்கும் வர ஹேர் தனியாக எடுத்து நான் பண்ணுற மாதிரியே நல்லா ட்விஸ்ட் பண்ணுங்கள், டைட்டாக ட்விஸ்ட் பண்ணுங்கள். கீழே வரைக்கும் நம்ம ட்விஸ்ட் பண்ண போகிறோம். கீழே வரைக்கும் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு முடியோட எண்டு வரைக்குமே இதே மாதிரியே சுற்றி விட்டுக்க போகிறோம். நல்லா டைட்டாக சுற்றி விடுங்க. சுற்றி விட்டுட்டு நம்ம ரோல் பண்ணுறோம். இந்த மாதிரி இந்த சைடில் வந்துட்டு அவுட்வேர்ட்ஸ் வந்துட்டு ரோல் பண்ணுறோம். நான் எப்படி பண்ணுறனோ அதே மாதிரியே ரோல் பண்ணுங்கள். அண்ட் நம்மளுக்கு பின்னாடி சென்டரில் வர அந்த லென்த் வரைக்கும் நீங்கள் ரோல் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஹேரை சைடில் விட்டுட்டு எந்த இடத்துல உங்களுக்கு சென்டரில் கரெக்டாக ப்ளேஸ் பண்ண முடியுதோ அந்த அளவு வர வரைக்கும் ரோல் பண்ணிவிட்டு பின்னாடி எடுத்து நம்ம செக்யூர் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த சைடில் என்ன பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் அதே மாதிரி காது வரைக்கும் செக்ஷன் பிரிச்சுட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த ஒரு போர்ஷன் ஆஃப் ஹேர் வந்துட்டு நல்லா டைட்டாக ட்விஸ்ட் பண்ணி எண்ட் வரைக்கும் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அந்த சைடில் எப்படி பண்ணமோ அதே மாதிரி ரோல் பண்ண போகிறீங்க. அண்ட் இந்த வாட்டி இன்வர்ட்ஸ் வந்துட்டு நம்ம ரோல் பண்ண போகிறோம். அந்த சைடில் அவுட்வர்ட்ஸ் ரோல் பண்ணோம்ல, இந்த சைடு வந்துட்டு இன்வர்ட்ஸ் ரோல் பண்ணுறோம். இன்வர்ட்ஸ் ரோல் பண்ணிவிட்டு அதே மாதிரி ட்விஸ்ட் பண்ணி நம்ம செக்யூர் பண்ணிக்க போகிறோம். அண்ட் இந்த ஹேர் ஸ்டைல் வந்துட்டு உங்களுக்கு பின்னாடி இருந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக ஃப்ளாரல் டிசைன் மாதிரி இருக்கும். ஸோ that's it guys. 4 ஹேர் ஸ்டைலுமே ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பார்க்கறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் guys.